என்ன விட்டா கேக்கல எச்சி விட்டுருக்கு போட்டிருக்க. வெட்ட லாஸ்ட்ல கொடுப்பாங்கடா. பலூன கட்டுறா. டேய் என்ன கீழ. மாமா எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்கு. அதான். வாங்க. எலிசி. டேய். ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க. போங்க. இது நம்ம வீடு மாதிரி. வணக்கம் பாப்பா. வணக்கம். நல்லா இருக்கியா? வாங்கப்பா. ஓ. இவன் எப்ப ரிலீஸ் ஆனா? என்ன கேட்காம எப்படி விட்டாங்க? சிஸ்டர். டேய் என்ன சிஸ்டர் மிஸ்டர்னு. சரி போ. போய்க்கோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை யாரோ. அது நான் தான்டா. பிறந்தாளுக்கு வர ட்ரெஸ் ஆடாது. அண்ணே. சரி போ. போல. எல்லா நாய்களும் ஒரு முடிவோட வந்திருக்குதுங்க. எதுக்குமா வெயிட் பண்றோம்? ஆரம்பிச்சிடலாமே. அவர் வரேன்னு சொன்னாரு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? எதுக்கும் போன் பண்ணி பாரு. சரி. இந்த ஃபங்க்ஷனை நானே தலைமை தாங்கி நடத்திடுவேன். அந்த தகுதி எனக்கு இருக்கு. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நான் நல்லது பண்ணிருக்கேன். ஒரு சில கூட்டம் எதுவுமே பண்ணாம சமுதாய பணி அது இதுன்னு சொல்லிட்டு அலையுதுங்க. நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்லப்போ. நான் தாங்க பேசுறேன். சரி என்னப்பா? என்னங்க என்னன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு குழந்தைக்கு பர்த்டே, மறந்துட்டீங்களா? மறக்கலமா, நான் பிசினஸ் விஷயமா சில முக்கியமான விஐபிஸோட பேசிட்டு இருக்கேன். நான் எல்லாம் என்ன, நீயே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்க. என்னங்க விளையாடுறீங்களா? நீங்க வரேன்னு சொன்னனாலதான் குழந்தைக்கு பிறந்த நாள் ஏற்பாடு பண்ணேன். நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கண்டிப்பா வரணும். என்ன திருப்பி திருப்பி அதே பேசிக்கிட்டு? நான் தான் பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. என்ன பெரிய பிசினஸ்? குழந்தை பிறந்த நாள் விட உங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியமா? எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். பர்த்டே இப்ப இல்லனா அப்புறமா கொண்டாடிக்கலாம். அறிவிட்டதமா பேசாத. வைடி போனே. வைடி. என்னக்கா அண்ணன் வரலங்கிறதே நினைச்சிட்டு உட்காந்துருக்கியா? எந்திரிச்சு போய் சாப்பிடுக்கா. ஏண்டி குழந்தை விஷயத்துக்கே வரல, வேற எதுக்கு தாண்டி வருவாரு? வீடுக்கா எல்லா வீட்டுக்காரங்களும் அப்படித்தான் இருக்காங்க. சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு. அக்கா கொஞ்சம் மீன் குழம்பு எறா தொக்க எடுத்துக்கிட்டேன். நான் வர்றேன்க்கா. வாங்க. வாங்கப்பா உட்காருங்க. நீ உட்காருமா. ஏமா தம்பி வந்தாச்சா? இன்னும் வரலப்பா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ஃபங்க்ஷனுக்கு வந்த போதே இதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் ஹாப்பியா இருக்கும்போது எதுக்காக நான் பேசாம போயிட்டேன். இத பாருமா, உன் குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். ஆனா உன் புருஷன் அந்த எம்எல்ஏட்ட வேலை செய்யறான்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சுமா. ஏன்னா அந்த எம்எல்ஏ சுத்த மோசமான ஆளு. காசு கிடைக்குதுங்கிறதுக்காக அவன்கிட்ட வேலை செஞ்சா வேலையை வாங்கிட்டு கடைசியில் கவுத்து விட்டுருவாம்மா. சாராய தொழில் நல்லவங்களையும் கெட்டவங்களாக்கிடும். ஏன்பா, அவருக்கு இது வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அவர் அப்படியெல்லாம் போக மாட்டாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. வசதி இல்லாத வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தாம்மா. ஆனா வசதின்னு வந்துட்டா அதுவே ஆளை மாத்திரும். அதுக்காக நான் வசதியா வரக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி கெட்ட தொழில வர வசதி ஆளை கெடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப சந்தோஷத்தை அழிச்சிரும். ஏதோ உன்னை பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதம்மா. இந்த ஏரியாவிலேயே குழந்தை குட்டியும் கூட நிம்மதியா இருக்கிற குடும்பம் உங்க குடும்பம். அது கெட்டு போயிடக்கூடாது. அந்த அக்கையில தான் சொன்னேன். நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனா உன்னை என் பொண்ணுமா நினைச்சு பழகிட்டேன். மனசு கேட்கலமா. நான் வரேம்மா. என்னங்க?
என்னங்க இது என்னாச்சு? அது புதுசா ஒரு ஃபேக்டரி திறக்க போறோம்ல, அதுக்காக வந்த விஐபிஸ்க்குலாம் ஒரு பார்ட்டி வச்சோம். ரொம்ப வற்புறுத்தினாங்க, அதான் குஷ்டேன். அங்க வந்தவங்கலாம் பிக் ஷாட்ஸ், கோடீஸ்வரங்க. எல்லாரும் எனக்கு சர்வீட் அடிச்சாங்க தெரியுமா? சரி. ரொம்ப மரியாதை. முதலாளி கூட என்ன ரொம்ப பாராட்டினாரு. என்ன இது ஒரே தோரணமா கட்டி இருக்கு? நம்ம பிரபுக்கு பர்த்டே இல்ல? சாரிமா, இதுக்கு முன்ன நான் குடிச்சதே இல்லையா, எவ்வளவு குடிக்கணும்னு தெரியல, அதான் ஒரு மாதிரியா. வேர் இஸ் மை சன்? எங்க இருக்கான்? உள்ள இருக்கான். ஓ மை டியர் சன். சாரிடா கண்ணா. பிரபு எழுந்துடா, அப்பா வந்திருக்கேன் பாரு. ஏய், அப்பா பர்த்டேக்கு வரலடா. டே பிரபு, அப்பா மன்னிச்சிடுறா. அப்பா அடுத்த பர்த்டேக்கு வரேன்னா அப்பா மன்னிச்சிடுறா. லக்ஷ்மி, அந்த பொட்டியை கொடு, குடுறி. இந்தா, நம்ம பையன் பர்த்டேக்கு பிரசன்டேஷன் எதுவும் வாங்கின்னு வரல, நீயே எதனாச்சும் வாங்கி கொடு. இந்தா வச்சுக்கோ, எதனா வாங்கி கொடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி கெட்ட தொழில வர வசதி ஆளை கெடுத்துரும், கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப சந்தோஷத்தை அழிச்சிரும். பத்மாமா, சார் ரெடியா இருக்காங்களா? இங்க வாங்க. நேத்து ராத்திரி என் வீட்டுக்காரர் நீங்க தானே கொண்டு வந்து விட்டீங்க? ஆமாமா. என்னைக்குமே குடிக்காதவரு நேத்து ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. நீங்க தெரிஞ்சவர் தானே, இது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பத்மாமா, நாங்க வேலை பார்க்கிற இடமும் சாராய குடவுனு, அங்க இருக்கவனுக்கு பூரா முட்டா குடியாரனுங்க. அவனுக்கு ஏதாச்சும் பார்ட்டி கீட்டின்னு சொல்லி ஐயாவுக்கு ஊத்தி விட்டானுங்க. நான் என்னமா பண்றது? ஹலோ ஹலோ, சிவராமன் சார் இருக்காரா? நீங்க யாரு? நான் அவரோட பிஏ. ஆஹா, பிஏவா? அவரை உடனே ஆபீஸ்க்கு புறப்பட்டு வர சொன்னேன்னு சொல்லுங்க. அவருக்கு வீட்ல வேலை இருக்கு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டார். இல்லங்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மினிஸ்டரை பார்க்கணும், கண்டிப்பா வர சொல்லுங்க. ஏய், நான் அவர் பொண்டாட்டி, அவர் வரமாட்டார்னு சொல்றேன், நீ என்னடி அவர் வர சொல்றது? வைடி போட. யார் அவ? அவ பியமா ஐயாவுக்கு உதவி செய்யறதுக்காக பூசா போட்டிருக்காங்க. அவ ஆட்டும், அவ குளுக்கும், அவ துணிமணியும், மொத்தத்துல இந்த தொழிலே எனக்கு பிடிக்கலமா. லக்ஷ்மி, இது வந்துட்டேங்க. லக்ஷ்மி, என்னங்க? ஆபீஸ்ல இருந்து ஏதாவது போன் வந்துச்சா? வந்துச்சு. அவருக்கு வீட்ல வேலை இருக்கு, வரமாட்டான்னு சொல்லி நான் தான் வச்சுட்டேன். ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு முக்கியமான வேலையா மினிஸ்டர் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன், நீ ஏன் வரமாட்டேன்னு சொன்ன? போன் வந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏங்க, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? ஏங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வாங்க, வாங்க உட்காருங்க. இந்த பாருங்க. இதோ பார், எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, எதுவா இருந்தாலும் 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லு. ஓகே? ஏங்க, பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு கூட டைம் கொடுக்குறீங்களா? இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி நமக்கு வசதி இல்ல, குழந்தைங்களை படிக்க வைக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலைக்கு போனீங்க. இப்பதான் நமக்கு ஓரளவுக்கு வசதி வந்துருச்சுல, அப்புறம் எதுக்குங்க இந்த வேலை? இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருப்போம். இந்த வேலையை விட்டுடுங்க. என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசுற? ஏதோ நேரத்துக்கு வரும்ல, பையன் பர்த்டே இருக்கும்ல, அதுக்காக வேலையை விட்டு சொல்றதா? இதோ பார், பீரியட்ல வேலை செஞ்சா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போணும். அட்ஜஸ்ட் பண்ற விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாங்க, வாழ்க்கையை போகும்போது எப்படிங்க ஒத்து போக முடியும்? வாழ்க்கையை பொருளுக்கு என்னடி ஆச்சுங்க? இதுக்கு மேல என்னங்க போகணும்? நேற்று பாட்டிட்டு சொல்லி தண்ணி போட்டு வீட்டுக்கு வந்தீங்க, அப்புறம் பிஏட சொல்லி அவ பின்னாடி போவீங்க, இப்படியே போயிட்டு இருப்பீங்க. அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? நான் என்ன மர கட்டியா? கண்டதை கற்பனை பண்ணிட்டு பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. யாரு? நானா கற்பனை பண்றேன்? நீங்க தான் குடும்பத்தையே மறந்துட்டு கற்பனையில மிதக்கிட்டு இருக்கீங்க. நான் மிதக்கிறேன். ஆமா, அப்படி இல்லைன்னா இந்த வேலையை தூக்கி போட்டு வர வேண்டியதானே? என்ன நினைச்சிட்டு இருக்க?
நீ இஷ்டப்பட்ட ஒரு வேலைக்கு போனோம் வேண்டாம் விட்டு வந்துடணுமா நான் பைத்தியம் நினைச்சியா ஏய் நீ தானே இந்த வேலைக்கு போட்டு சொன்னேன் ஆமா சொன்னேன் ஒழுங்கா இருப்பீங்கன்னு நினைச்சு சொன்னேன் இப்படி கெட்ட குட்டி சொல்லாவீங்கன்னு யாருக்கு தெரியும் தேவையில்லாம பேசாத நீ ஆசைப்பட்டது பணம் அதை வாங்கிட்டு வேலையை பாரு அனாவசியமா விஷயத்தில் தலையிடாத உங்க விஷயத்துல நான் தலையிடலன்னா வேற யார் தலையிடுவா அப்ப நான் இந்த வீட்டு வேலைக்காரியா ஆமாண்டி வேலைக்காரி தான் ஒரு புருஷ மனசை புரிஞ்சுக்கலாம் நீ எப்படி பொண்டாட்டி என்ன சார் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் விடுங்க சார். பின்ன என்னையா எப்ப பார்த்தாலும் புரிஞ்சுக்காம தகராறு பண்றது ஒரு மனுஷன் எவ்வளவு பொறுத்து போவான் இதோ பார் இனிமே என் பேச்சை கேட்டு இந்த வீட்டுல இருக்கிறது தான் இரு இல்லைன்னா நடக்கிறதே வேற. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.